இனிய வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நான் சொல்கிறது தெளிவாக எதனா பொறுமையாக கேட்டுக்குங்க. ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு லேப்டாப்பில் கோடிங் செஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சரி. 50 பைசா காசு, 1 ரூபா காசு, 2 ரூபா காசு, 5 ரூபாய் காசு, 10 ரூபா காசு, 20 ரூபா காசு. ஓகே, அடுத்து 1 ரூபா நோட்டு, 2 ரூபா நோட்டு, 5 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 200 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டு, 5000 ரூபா நோட்டு, 10,000 நோட்டு. இது எல்லாமே நம்ம தமிழ்நாடு சிம்பிள் போட்டு நம்ம அச்சடிக்க போகிறோம். ஓகே, சரி. ஒரு டீல் இங்கே இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். சைனாவில் இருந்து ஒரு 7,000 கோடி. ஓகே, சரி. அதை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா 1000 crores தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, மிச்சம் 1000 crores கேரளாவுக்கு 200 கோடி, ஆந்திராவுக்கு 200 கோடி, கர்நாடகாவுக்கு 200 கோடி, நார்த் இந்தியாவுக்கு 200 கோடி, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு 200 கோடி. ஓகே, மிச்சம் 5000 கோடி இருக்கும். அதில் 500 கோடியில் 250 கோடி உங்களுக்கு, 250 கோடி டிஎம்கேக்கு நலத்திட்டம் எதனா செயல்படுங்க. மீதி 4500 கோடி எனக்கு. ஓகே, இதோட நம்ம 2 டீலிங். ஓகே, ஃபஸ்ட்டு ஜப்பான், அடுத்தது சைனா. ஓகே, எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, நான் ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைனா, அதுக்கப்புறம் ஜப்பான். ஓகே, சரி. 1000 தான் இருந்தாலும் நம்ம நாடு தான் நமக்கு பாதுகாப்பு. ஓகே, சரி. உளவியல் டிஸ்கஷன், ரஜினிகாந்த் டிஸ்கஷன். ரஜினிகாந்தோட டாக்டருக்கு ஏன் நல்லபடியான வாழ்க்கை அமையலை அப்படின்னா அதுக்கு முழு காரணமே ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னோட டாக்டரை வச்சு அவங்க சித்திரவதை செஞ்சு தன்னை ஆளுமையை நிரூபிச்சிக்க பார்க்குறாரு. எப்படியோ ஏதோ ஒரு வகையில் அந்த பாபா கிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பயிற்சி செய்கிறாரு போல் இருக்குது. அதில் ஏதோ சார்ஜ் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் அதிலேருந்து மற்றவங்களை ஆளுமை செஞ்சு ஏதோ ஒரு மைனஸ் பண்ணுறாரு, தன்னை முன்னிலைப்படுத்திக்கு நினைக்கிறாரு. ஆனால் சம்திங் எரர். கமலஹாசன் கூட அவருக்கு கூட இந்த மாதிரிலாம் செயல்படுறதில்ல. உண்மையாலுமே ஒரு தரமான ஒரு நடிகர். அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம் போல் இருக்குது. ஆனால் ரஜினி அவர் சம்திங் எரர். அவர் இருக்கிற வரைக்குமே அவங்க பொண்ணுங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகிறதில்ல. நம்ம ஏதாவது நன்மை செய்ய நினச்சா கூட கண்டிப்பாக அது தீமையாக தான் ஆகும் போல் இருக்குது. அதனால் கொஞ்சம் விழிப்பாக இருங்க. ஓகே, சரி. யதார்த்தம். ஓகே, சரி. அடுத்து உளவியல் டிஸ்கஷன், எரர் டிஸ்கஷன். இந்த குட் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் ட்ராமா இருக்குது. அதில் ஒருத்தர் நடிச்சிருப்பா. அப்படி அவர் பயங்கரமான எமோஷ்னலாக இருக்கார். சம்திங் எரர். இதுக்கு தான் ஒரிஜினலாக டாக்டர் எம்பிபிஎஸ் படித்தவங்களே எவ்வளோ பெட்ரு. ஏதோ ஒரு வகையில் சீரியல் நடிச்சிடுறாங்க, ட்ராமாவில் நடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னை ஆளுமைப்படுத்தணும்னு நினைக்கிறது தவறு. அவரையும் கொஞ்சம் என்னன்னு கவனிச்சிக்குங்க. ஓகே, அடுத்து இத்தாலியை போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்காங்க. அதனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் இத்தாலி ரெடி ஆகும் போல் இருக்குது. ஓகே, ஆனால் இத்தாலி ஒரு அருமையான நாடு. ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின் இன்ஃபர்மேஷன். ஓகே, பிரான்ஸ் கண்ட்ரின்ஸ், அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் லெட்டர் எழுதுங்க இந்த மாதிரி. ஓகே, நான் துணை முதல்வர் கடிதம் எழுதுகிறேன்னு சொல்லிட்டு என் பேரை சொல்லி கூட பிரான்ஸுக்கு ஒரு வாழ்த்து மடல் மாதிரி எதோ அனுப்புங்க. அந்த நாட்டோட நம்ம நாட்டுக்கு ஏதோ ஒரு தொழில் ஒப்பந்தம். ஓகே, சரி. அடுத்த தகவல், ஏமன் சிரியான்னு சொல்லிட்டு 2 நாடு இருக்குது. அந்த நாட்டில் பெட்ரோலியம் இருக்குது, அது கேட்பாரற்று இருக்குது. அது ஏதோ குறிப்பிட்ட அளவு பர்சன்டேஜில் அது என்ன ஏதுன்னு கரெக்டாக கிங்டமாக அமைஞ்சது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அந்த பெட்ரோல் அதெல்லாம் ஓரளவு சமநிலை ஏற்படும். ஓகே, அந்த விஷயத்தையும் ஃபோக்கஸ் செஞ்சுங்க. மொத்தம் 3 கண்ட்ரி சொல்லியிருக்கேன், ஃப்ரான்ஸு, ஏமன், சிரியா. ஓகே, அந்த ஆஃபீஸ் வரைக்கும் கொஞ்சம் என்னென்னு கவனிச்சிக்கங்க. ஐ கால் யூ லேட்டர். பாய்.